நமஸ்காரம். நான் அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற கேள்வி பதிலும் அதில் அடங்கியிருக்கும் கிரகம் என்ன என்பதை தான். கேள்வியானது, குருவருள் திருவருள் பெற என்ன செய்ய வேண்டும்? குருவருள் திருவருள் பெற என்ன செய்ய வேண்டும்? முதலில் இதற்கான பதிலை பார்க்கலாம். அதாவது, குருவருள் இருந்தால் திருவருள் தானே வரும் என்று நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள். அதாவது நமக்கு குரு மீது நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, பக்தி, அன்பு, நல்ல அன்பு, இந்த மாதிரியான நல்ல கோட்பாடுகள் குருவின் மீது நாம் வைத்திருக்க வேண்டும். நல்ல கருத்துக்கள் குருவின் மீது வைத்திருக்க வேண்டும். நல்ல நம்பிக்கையும் குருவின் மீது வைத்திருக்க வேண்டும். இப்படி வைத்திருந்து நாம் குருவிடம் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லும் பொழுது அந்த குருவானவர் திருவருள், அதாவது தெய்வத்திடமிருந்து நம்முடைய கஷ்டத்தை நீக்குவதற்கான வழியை கண்டுபிடித்து நமக்கு நல்ல வழியை அருளுவார். இதுவே குருவருள் திருவருள் என்று சொல்லுகிறார். நமக்கு நல்ல வழி கிடைத்து விட்டால் நாம் எண்ணிய காரியம் நிறைவேறும். எனவே குருவருள் இருந்தாலும் திருவருள் தானே வரும். அதாவது குருநாதரை தெய்வமாக வழிபட வேண்டும். மேலும் அவரிடத்தில் எந்த கருத்து வேறுபாடும், அதுபோல் ஒரு விதமான வித்தியாசமான அல்லது வேறு விதத்தில் அவருடைய நடவடிக்கைகளையோ அவருடைய வேறு எந்த ஒரு அவர் மீது ஆராய்ச்சியோ நமக்கு தேவையற்றது. எனவே நாம் குருவிடம் நல்ல விதமான பக்தியையும் அன்பையும் வைத்திருந்தாலே போதும். அந்த குருவின் மீது வைத்திருக்கும் நல்ல பக்தியும் நல்ல அன்பும் நமக்கு கடவுளினுடைய அனுகிரகத்தை பெற வைக்கும். கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்துவிட்டால் நிச்சயமாக நாம் என்ன எண்ணினோமோ அது நமக்கு நிறைவேறும். இப்போ மீண்டும் நாம் அந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தை பார்க்கலாம். குருவருள் திருவருள் இந்த இரண்டு சொற்றொடரில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் குரு கிரகமே தான். அதாவது குருவருள் என்றாலும் குரு கிரகம்தான், திருவருள் என்றாலும் குரு கிரகம்தான். எனவே குருவருள் திருவருள் இரண்டு சொல்லிலும் அடங்கியிருக்கும் ஒரே கிரகம் குரு கிரகம். அதே போல் இந்த அருளை பெற என்ன செய்ய வேண்டும்? அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இங்கு நாம் ஆராய்கிறோம். இந்த மாதிரி குருவினுடைய அருளால் திருவருளை பெற முடியுமா என்ற ஆராய்ச்சி அல்ல. குருவருள் திருவருளாக கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஆராய வேண்டும். ஆராயும் பொழுது நாம் புத்தியை பயன்படுத்த வேண்டும். புத்தியை பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்தில் அதாவது குருவருள் திருவருளாக பெறுவது எப்படி என்று யோசிக்கும் அந்த சொற்றொடரில் இருப்பது புத கிரகம். அதன் பின் யோசித்த பிறகு நமக்கு கிடைக்கும் நல்ல பலனானது கேது கிரகம். அதாவது கேது கிரகம் என்றால் குருவருள் திருவருளாகிவிட்டது. அது எப்படி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆராய்ச்சி செய்து, அந்த ஆராய்ச்சி என்பது நமக்கு நன்மை கிடைக்க என்ன செய்ய வேண்டும், அந்த ஆராய்ச்சியை தான் புத கிரகம் என்று சொல்லுகிறோம். அந்த ஆராய்ச்சி முடிந்து நமக்கு கிடைப்பது ஞானம். அதாவது இந்த வழியில் நாம் ஒவ்வொரு நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது நமக்கு நல்ல நன்மை கிடைக்கும், கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும், அருள் கிடைக்கும் என்ற ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம்தான் நமக்கு வெற்றி. அந்த வெற்றியை தான், அந்த ஞானத்தை தான் கேது கிரகம் என்று சொல்லுகிறோம். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் குரு கிரகம், புத கிரகம் மற்றும் கேது கிரகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் அமிர்தா.